ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நம்ம வந்து 10 ப்ளவுஸ்க்கு மேலே தைக்கணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் இருக்க போது. வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் வந்து 9:11 ஆகுது. நான் வந்து தைக்க உட்கார்ற டைம் இது தான் எப்போவுமே. என்னைக்காவது ஒரு நாள் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னாலும் ஒரு 10 மணிக்குள்ளே நான் வந்து உட்காரதுக்கு எப்போவுமே ட்ரை பண்ணிடுவேன். அந்த டைமில் நம்ம வந்து மற்ற வேலை எல்லாத்தையுமே நான் முடிச்சிடுவேன் அதுக்குள்ளே. சில பேருக்கு வந்து தோணும், நம்ம வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 ப்ளவுஸாக தச்சுருந்தேன் சிஸ்டர், ஆனால் எனக்கு வந்து மேல் வலி வந்துடுது, எனக்கு ரொம்ப சோம்பேறி ஆகுது, ரொம்ப டயர்ட் ஆகுது அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நானுமே ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் தான் தைப்பேன். அப்படி இருக்கும்போது நமக்கு நானே நினச்சிருக்கேன், நிறைய டெய்லர் கடையிலலாம் ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் தைக்கிறாங்க, 15 ப்ளவுஸ் ஒரே ஆளே தைக்கிறாங்க, எப்படி தைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். நம்ம வந்து தச்சு பழகும்போது நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற விஷயம் வந்து தையல் தொழில் வந்து பழகிட்டு நான் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன், ஒரு 2 வருஷம் ஆகிட்டு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளைக்கு வந்து ப்ளவுஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். நான் வந்து எப்போவுமே 3 ப்ளவுஸ் தான் தைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், இன்றைக்கி நீங்கள் 3 ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு 3 ப்ளவுஸும் இன்னொரு ப்ளவுஸோட ஒரு ஆஃபாவது தைச்சி வைக்கிற மாதிரி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆனால் தான் 10 ப்ளவுஸ் வந்து நம்மளால் தைக்க முடியும். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். ஒரே நாளெல்லாம் 10 ப்ளவுஸ் தைச்சிட்டு மறுநாள் நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேலை செஞ்சதுக்கான அர்த்தமே இல்லை. நம்ம எப்போவுமே டெய்லி வந்து அந்த வேலை நடக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும். அதே மாதிரி வீட்டில் எந்த வேலையுமே பெண்டிங் வைக்காமல் அதுக்கு தைக்க வந்து உட்காரணும். ஏன்னா நம்ம ஒரு சின்ன வேலையை பெண்டிங் வச்சுட்டு வந்தால் கூட நம்ம வந்து திரும்ப திரும்ப எந்திப்போம். அதே மாதிரி அந்த நினப்பு தான் மண்டைக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம இது பண்ணணும் அடுத்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசனை வந்து வந்துகிட்டே இருக்கும். அதே இது நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகும்போது எப்படி வீட்டில் வந்து எல்லா வேலையும் நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலைக்கு போகிறோமோ அந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா வேலைக்கு போனதுக்கப்புறம் நமக்கு வந்து வீட்டோட இதே தெரியாது. நம்ம திரும்பி வந்து கிளம்பி வரும்போது தான் நம்ம வந்து இதுக்கு அடுத்து இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். அதே மாதிரி நம்ம வீட்லேயுமே எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிஷினில் உட்காரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை உங்களால் 10 மணிக்கு கூட உட்கார முடியல அப்படின்னாலும் ஒரு 11 மணிக்கு வந்து நீங்கள் உட்கார்ற மாதிரி நீங்கள் உங்களை அந்த டைமை வந்து செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கட்டிங் வேலையை எப்போவுமே வந்து காலையில் பார்க்குற மாதிரி நீங்கள் வச்சுக்காதீங்க. இந்த பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலே உங்கள் நாள் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக வந்து வேஸ்ட்டாக தான் போகும். ஏன்னா நம்ம கட் பண்ணி முடிக்கிறதுக்கே மதியத்துக்கு மேலே ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்தாலும் ஒரு 2 ப்ளவுஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தைக்க முடியும். அதனால் எப்போவுமே நாளைக்கு நான் வந்து இதை பிளான் பண்ணியிருக்கேன், இந்த ப்ளவுஸ் எல்லாம் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு முந்தின நாளே வந்து ஒரு 1 ஹவர் டைம் எடுத்தீங்க அப்படின்னா உட்காந்துருந்து வெட்டி முடிச்சிடலாம். வெட்டி வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் வந்து நம்ம தைக்கிறதுக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒன்று யோசிச்சுக்கோங்க, இன்றைக்கி வந்து நமக்கு வந்து நாளைக்கு நமக்கு என்ன மாதிரி சூழ்நிலை வரும், நம்ம வந்து தைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து அன்னன்னைக்கு உள்ள ப்ளவுஸை வந்து அன்னன்னைக்கு முடிக்கிற மாதிரி நம்ம எப்போவுமே நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும். ஏன்னா சூழ்நிலை என்ன வேணாலும் வரலாம். நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த டைமில் உட்காந்து ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம ஓரமாக உட்காந்து தைக்க முடியாது. சில டைம் வேறு வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதையுமே நம்ம செஞ்சுட்டு தான் இருப்போம். அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் உட்காந்து தச்சு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. எப்போவுமே கஸ்டமர் வந்து ஒரு டேட்டில் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் அது ரெடியாக இருக்கிற மாதிரி எப்போவுமே பார்த்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை தானே கேட்டிருக்காங்க, நம்ம வெள்ளிக்கிழமை தச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் கொண்டாங்க. ஏன்னா அன்னைக்கு வேறு ஏதாவது வேலை வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த ப்ளவுஸை தைக்க முடியாது. கஸ்டமர் கேட்கும்போது அந்த டைமில் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. சில பேர் வந்து ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் தைப்பாங்க. தச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மீதி இருக்க நேரம் ஃபுல்லாத்தையும் உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இல்லை யார்ட்டையாவது பேசிக்கிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணுவோம். அந்த டைமில் நம்ம வந்து கட் பண்ணி வைக்கிறோம், ஃபோன் பேசிக்கிட்டே கூட கட் பண்ணலாம், கட் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து மற்ற டிவி பார்க்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஆனால் அந்த வேலையை விட்டுட்டு நம்ம வந்து காலையில் கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக விடுவீங்க. அப்படி விட்டாலுமே உங்களால் வந்து ஒரு நாளைக்கு 7 ப்ளவுஸ் 8 ப்ளவுஸ்லாம் தைக்கவே முடியாது. நம்ம வந்து கட்டிங்கில் வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஏன்னா பகல் பொழுதுல நம்ம விறுவிறுன்னு தைக்க ஆரம்பிச்சிடணும். நைட்டு ஆக ஆக நமக்கு வந்து டயர்ட் ஆகும். அப்படிங்கும்போது நம்மளால் ப்ளவுஸை வந்து ஃபாஸ்ட்டாக தைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வராது. காலையில் வந்து நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம். அதனால் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம தைரியமாக போய் உட்காந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து காலையிலே 5 ப்ளவுஸ்க்கு மேலே பிள்ளைங்க வந்து ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே நம்மளால் வந்து தச்சு முடிச்சிட முடியும். இன்றைக்கான டயத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து உட்காந்து நாளைக்கு தைச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம போடுற ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணுற வேலை தான் நமக்கு வந்து ஒரு நாள் வந்து உட்காந்துருந்து அவ்வளோத்தையும் முடிக்கிற மாதிரி நமக்கு வந்து சூழ்நிலை உருவாகும். அதனால் கிடைக்கிற நேரத்தில் வந்து நம்ம வந்து அதாவது ரொம்ப முடியல, எனக்கு உடம்புக்கே முடியல அப்படின்னா கூட ஒரு 2 ப்ளவுஸாவது தைக்கிற மாதிரி நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும். நமக்கு வந்து சோம்பேறித்தனம் வந்துட்டு அப்படின்னா திரும்ப மிஷினில் போய் உட்கார முடியாது. நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க,
நீங்கள் வந்து டெய்லி வந்து தச்சிட்ருப்பாங்க ஒரு சிலர். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து விட்டுருப்பாங்க தைக்காமல், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்காக. அடுத்த நாள் அவங்களால மிஷினில் உட்காரவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு வேலையை டெய்லி நம்ம பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும்தான் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு நாள் வந்து நம்ம ரெஸ்ட்டு கண்டுட்டோம் அப்படின்னா அடுத்த நாளும் நம்ம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்கலாம், அதுக்கப்புறமா தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டைம் வந்து வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்போவுமே அந்த தப்பை பண்ணாதீங்க. சில பேர் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு சிலர்ட்ட ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன சண்டை நடந்திருக்கும். இல்ல சொந்தக்காரங்க கூட, இல்ல ஹஸ்பண்ட் கூட ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அத வந்து யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து அத யோசிச்சுட்டே இருக்கிறதுனால அந்த பிரச்சனை நடந்தது இல்லைன்னு ஆகப்போறது இல்ல. நடந்தது நடந்துருச்சு. நம்ம மேல தப்பு அப்படின்னா, நமக்கு வந்து நமக்கு ஒரு மாரி இருக்கு, மனசே சங்கடமா இருக்கு அப்படின்னா, அந்த அவங்க கேட்க வேண்டிய சாரிய கூட நம்ம கேட்டுட்டு, நம்ம வேலைய திரும்ப வந்து சுமூகமா ஆரம்பிக்கலாம். அத விட்டுட்டு அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்து, அந்த நாள் ஃபுல்லா நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் எப்போவுமே நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு தெரியுதா, ஒரு சாரி கேட்குறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல. நம்ம வந்து ஒரு சாரியை கேட்டுட்டு நம்ம வேலையை அடுத்து நம்ம வந்து நம்ம மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஆமாம், நம்ம வந்து சண்டை போட்டோம், நம்ம சாரி கேட்டாச்சு, இனிமேல் அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அடுத்த நாள் அடுத்த வேலையை வந்து நம்ம வந்து சரி பண்ணிடணும். நீங்கள் வந்து டெய்லி வந்து உங்களை வந்து நீங்களே காலையில் எந்திரிச்சோன்னா எனக்கு இந்தந்த வேலைலாம் இருக்குது, இந்த வேலையெல்லாம் நான் அன்றைக்கி நைட்டுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி காலையிலே எந்திரிச்சு ஒரு டைரியோ இல்லை ஒரு பேப்பரோ எந்திரிச்ச உடனே நீங்கள் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒரு பேப்பரில் எழுதுங்க. நான் வந்து இன்றைக்கி இத்தனை ப்ளவுஸ் தைக்கணும், இந்த ப்ளவுஸெல்லாம் முடிக்கணும், இந்த வேலையெல்லாம் நான் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா காலையில் பொழுதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படிங்கும்போது நம்ம டெய்லி வந்து அந்த நைட்டு வந்து அந்த டைரி எடுக்கும்போது நம்ம முடிச்சிருக்கோமோ முடிக்கலையோ அதை எடுத்து பார்க்கும்போது நம்ம இவ்வளோ வேலை சொல்லியிருக்கோம், இவ்வளோ செஞ்சுருக்கோம், இன்னும் கொஞ்சம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இதை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வரும். நம்ம மட்டும் தான் மோட்டிவேட் பண்ண முடியும். அடுத்த ஆள் வந்து நம்மளை சொல்லி நமக்கு மோட்டிவேட் ஆகி நம்ம தைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வைராக்கியம் வந்து உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. நம்மளை வந்து ஒருத்தங்க வந்து நம்மளை மதிக்க மாட்டேங்காங்க, இல்லை நம்மளை வந்து ஒரு ஆளாகவே நினைக்க மாட்டேங்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துலேருந்து நம்ம நகண்டு அவங்க மதிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு ஆளாக மாறி காட்டணும். அதுக்கு வந்து நம்ம உழைப்பை மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். சில பேர் வந்து பணத்தை வச்சு தான் நம்மளை மதிப்பாங்க. அதனால நம்ம வந்து எப்போவுமே நமக்கு வந்து ஒரு டார்கெட் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதை நோக்கி பயணம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருப்போம். அப்போ வந்து நம்ம வந்து இவ்வளோ வேலை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணவே தோணாது. இன்னைய விட நாளைக்கு வந்து அதிகமாக சம்பாதிக்கணும், நம்ம வந்து நம்ம நினச்ச விஷயங்களை வந்து அச்சீவ் பண்ணணும். அதாவது ஒரு இடம் வாங்கணும், இல்லை ஒரு நகை வாங்கணும், அப்படி இல்லையா ஒரு வீடு இல்லை எனக்கு வந்து நான் வீடு வாங்கணும், நான் வந்து சொந்த வீட்டில் போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா, அது வந்து நம்மளை அறியாமையே நம்மளை வந்து ஓட வைக்கும். நம்மளுமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உழைக்க ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி நம்ம வந்து வீட்டில இருந்து தைக்கிறதுக்கு நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது சொல்லுங்கள். கஸ்டமர் கொண்டு வந்து தரப்போகிறாங்க, நம்ம வந்து கட் பண்ண போகிறோம், நம்மளே தைக்க போகிறோம், அந்த அமௌண்ட்டை நம்ம வாங்க போகிறோம். இதே வெளியிலேருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும் அப்படின்ட்டு ஒருத்தங்க வெளியில் போய் வேலை பார்க்குறவங்கள ஒரு தடவை நீங்கள் பார்த்து அவங்ககிட்ட பேசி பாருங்களேன். அவங்களுக்கு 1000 விஷயம், வேலை பார்க்குற இடத்துலையும் பிரச்சனை இருக்கும், வீட்லேயும் பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் கடந்து தான் அவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை, நம்ம வந்து உழைச்சி தான் ஆகணும், நம்மக்கிட்ட வருமானம் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஓடுவாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த தொழில் வந்து நம்ம வீட்டிலேருந்து செய்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளை வந்து யாரும் கேள்வி கேட்க போகிறதும் இல்லை. நம்ம வந்து கொடுக்க வேண்டிய டைமில் கொடுத்தா மட்டும்தான் போதும். நம்ம அந்த ஒரு வேலையை மட்டும் பார்த்தா போதும், நமக்கு வருமானம் கிடைக்க போகுது. இந்த தொழிலை வந்து நிறைய பேர் வந்து கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டு கற்றுக்குறாங்க. சில பேருக்குலாம் வரமாட்டேக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. சில பேர்லாம் 2 மாதத்தில் இப்போ கற்றுக்குறாங்க. சில பேர்லாம் 1 வருஷமாக நான் ட்ரை பண்ணது சிஸ்டர், எனக்கு வந்து வரவே மாட்டேக்கு, ஏதாவது தப்பு வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட விஷயம் வந்து நமக்கு வந்து வருது அப்படிங்கும்போது நம்ம எப்படி வந்து சோம்பேறித்தனமாக நம்மளால் வந்து அப்படி உட்காந்து நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து தைக்காமல் நம்ம நாளைக்கு தைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பெண்டிங் போட்டு நம்மளால் எப்படி வந்து முடியுது அப்படின்னு எனக்கு தெரில. உங்களுக்கு உண்மையிலே வந்து தையல் தொழில் வந்து பிடிக்கும், நீங்கள் வந்து உங்கள் தொழிலை வந்து நேசிங்க. ஏன்னா நமக்கு வந்து வந்துருச்சு, நமக்கு வந்து நல்லா தைக்கிறோம், ஊரில் நிறைய பேர் வந்து இவட்ட தைச்சா தான் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நம்ம ஃபேமஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகணும் நம்ம தொழிலை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். நம்ம வந்து எந்த இடத்துலையுமே வந்து இவகிட்ட கொடுத்தா வந்து 1 வாரம் ஆகும், 2 வாரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கஸ்டமரை வந்து காக்க போட நம்மளோட மதிப்பு தான் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அப்படின்னா, நம்மளால் வந்து ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் என்ன அதுக்கு மேலேயே வந்து நம்மளால் தைக்க முடியும். நம்மளால் முடியாது அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நீங்களே யோசிங்களா, ஒரு நாளைக்கு ஒரு 40 நிமிஷம் வந்து லைனிங் ப்ளவுஸ், இல்லை 45 நிமிஷம் ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னாலும் 10 மணிக்கு உட்கார்ந்தா கூட
டைம் வந்து நமக்கு 4 மணி வரைக்கும் இருக்குது. பிள்ளைங்க எப்படியும் ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு 4:30 நீங்கள் போய் கூப்பிட்றதா இருந்தால் 4 மணிக்கு விடுவாங்க. இல்லைனா ஆட்டோ வேனில் வர்ற பிள்ளைங்களா இருந்தால் அவங்க வந்து ஒரு 4:30 4:45 தான் வருவாங்க. ஒரு 4 மணிக்குள்ளே நமக்கு எத்தனை மணி நேரம் கிடைக்கிது, நம்ம வந்து எத்தனை ப்ளவுஸ் வந்து தைக்கலாம் அப்படின்னு யோசிங்க. ஏன்னா பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் நம்ம தைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு நாளைக்கு பகல் பொழுதே என்னால் வந்து ஒரு 6 ப்ளவுஸ் வந்து தைக்க முடியும். நம்ம சுறுசுறுப்பாக தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும். நம்ம வந்து எதையாவது உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசில் எண்ணம் இருக்குது அப்படின்னா நம்மளால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து வருமானம் சம்பாதிக்கணும், நம்ம வந்து தைக்கணும், நம்ம டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து தானாக நம்மளை அறியாமே வந்துடும். நம்ம பிள்ளைங்க வந்து நம்மளை பார்த்து தான் வளருவாங்க. நம்ம டெய்லி இவ்வளோ வேலை பார்க்குறோம் அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா பிள்ளைங்களும் நம்ம அம்மா இவ்வளோ வேலை செய்கிறாங்க, நம்மளும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அதே மாதிரி நம்ம தைச்ச ப்ளவுஸை வந்து உடனே வந்து ஊக்குவிச்சு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. மொத்தமாக 10 ப்ளவுஸ் தைச்சிட்டு அதை வந்து ஊக்குவிக்கிறதுக்குன்னு ஒரு நாள் வந்து எடுக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊக்குவிச்சு எடுத்துருங்க. இடையில கேப் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து ஊக்குவிச்சிருங்க. ஏன்னா நமக்கு வந்து மொத்தமாக வந்து ஊக்குவிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு மதியானம் லஞ்ச் டைம் வந்து எடுக்கீங்க, ஒரு மணி நேரம் எடுக்கீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டே வந்து டிவி பார்த்துக்கிட்டே வந்து ஊக்குவிச்சிங்கன்னா ஒரு 2 ப்ளவுஸ் முடித்தா கூட போதும். அப்புறம் மீதி இருக்க ப்ளவுஸ் எல்லாத்தையுமே நம்ம நைட்டு வந்து ஊக்குவிச்சிக்கலாம். நமக்கு வந்து கொஞ்சம் இந்த டைம் இந்த வயசில் வந்து நம்ம ஓடுறோம் அப்படின்னா பின்னாடி வந்து கொஞ்சம் கஷ்டப்படாமல் இருக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம சோம்பேறித்தனம் பட்டு தூங்கி நமக்கு ரெஸ்ட் கிடைக்கி, அதனால் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த தொழில் பண்ணி தான் நமக்கு வருமானம் பண்ணணுமா, நம்ம வீட்டுக்காரர் தான் நமக்கு வந்து வேலைக்கு போகிறாங்களே அவங்க வந்து சம்பாதிப்பாங்க, நம்ம வந்து சின்ன சின்ன விஷயம் வந்து பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசில் எண்ணம் வரக்கூடாது. எப்போவுமே நம்ம கை தான் வந்து நமக்கு வந்து உதவியாக இருக்கும். நம்ம வந்து ஒருத்தங்க கிட்ட கேட்டு, அதாவது நம்ம ஹஸ்பண்டாக இருந்தால் கூட, நம்ம அம்மா அப்பாவாக இருந்தால் கூட, நம்ம வருமானத்தில் நம்ம வந்து செலவு பண்ணும்போது சொல்லிட்டு செலவு பண்ணுறது வேறு. இதே இது நம்மக்கிட்ட அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த வந்து கேட்குறதுக்கே நம்ம தயக்கப்பட்டு நிற்போம். ஏன்னா அது அவங்க காசு. நம்ம கேட்டு அவங்க தந்தா உண்டு, தரல அப்படின்னா நம்ம கிடையாது அப்படிங்கிற மாதிரி இடத்துல நிற்கிறது வேறு. நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தராவது நம்ம வந்து இல்லை நம்ம வந்து தச்சு வந்து வருமானம் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிச்சு வைக்கணும், நம்ம வந்து இந்த கோல் வந்து நம்ம வச்சுக்கணும், இதில் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானே வந்து சில டைமில் வந்து சோர்ந்து நின்னா கூட என் வீடியோவை திரும்ப வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிருவேன். எனக்குமே சுறுசுறுப்பாக எல்லா நாளும் அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் சில டைமிங்கில் நான் சோர்வாக இருக்கும் போது நான் யோசிக்கிறது இந்த நேரத்தை வந்து நான் விட்டுட்டேன் அப்படின்னா நாளைக்கு வந்து நான் ஏதாவது வெளியில் போகிற வேலை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை வந்து என்னால் சமாளிக்க முடியாது. அதனால் இன்றைக்கே தைச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து திரும்ப என் மண்டக்குள்ள வந்துடும். அதுக்கப்புறமா திரும்ப ஆட்டோமேட்டிக்காக உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிருவேன். வீட்டில் வந்து டெய்லி எல்லார் வீட்லேயும் வந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். யார் வீட்லேயும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து காசு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எல்லா வீட்லேயும் பிரச்சனை நடக்கிறது இயல்பு தான். அந்த பிரச்சனையை நம்ம எப்படி வந்து சரி பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கணும். அதில் வீம்பு போட்டுக்கிட்டு அவங்கள சத்தம் போட்டுக்கிட்டு இல்லை நம்ம வந்து அதனால அந்த பிரச்சனையை ஃபோனில் பேசி பெருசாக்கி அதுக்கப்புறமா நம்ம டைம் பூரா அதில் செலவாகி அடுத்த நாள் அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடும். அப்படி இருக்கிறத விட நம்ம வந்து அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம், நம்ம சாரி கேட்டால் சரியாயிருமா, அப்போ நம்ம சாரி கேட்டு போயிடும் அப்படின்னு போயிட்டு நம்ம வேலையை வந்து நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடணும். உங்ககிட்ட ப்ளவுஸ் கொடுக்க வர்ற கஸ்டமர் யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் டெய்லராக இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்து வீட்டிலேருந்து ஏதாவது தொழில் பண்ணி சம்பாதிக்கணும்னு ஆசையாக இருக்குது சிஸ்டர், ஆனால் எனக்கு வந்து தையல் தொழிலும் தெரியாது, எனக்கு வரவும் மாட்டேக்கு அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களால முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதோ வேலை வந்து எனக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது சிஸ்டர், ஆனால் பிள்ளைங்களை வச்சுட்டு என்னால் வேலைக்கும் போக முடியல அப்படின்னு நம்மகிட்ட சொல்லும்போது நம்மக்கிட்ட ஒரு தொழில் இருக்குது, ஆனால் நம்ம எப்படி வந்து சும்மா இருக்கோம், அவங்கெல்லாம் ஏதோ உழைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன வந்து ஆட்டோமேட்டிக்காக தோணும். இந்த மாதிரி ஏதாவது கஸ்டமர் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு வேளை உங்களுக்கு வந்து ப்ளவுஸே வரல எனக்கு அப்படின்னா கூட ஒரு 4 பேருக்கு கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 4 பேரை வந்து அந்த 4 பேர் கற்றுக் கொடுக்க வர்றவங்க 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது அவங்கள மூலியமாக அவங்களுக்கு கஸ்டமரும் கிடைக்கும், நம்ம தொழிலுமே அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து போவோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் வந்து தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.